சரி சத்தமாக கதைக்கலாம் எல்லாரும். உங்களை கணக்க நேரமாக நீங்கள் வெளிக்கிட்டு நிறைய டைமாக காவல் காத்து நின்றுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வந்த கையோட உங்கள் 2 பேரும் அழகாக ஒரு ஸ்வீட் பாஸ்கெட்டை கொடுத்துருவோம். ஒன்று வந்து மிக்கி கொடுப்பாங்க, வாங்கிக்கொள்ளுங்க. ஒன்று நான் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுடைய இந்த பூப்புனித நீராட்டு விழாவுக்கு வர முடியாத யாரும் ஒருவேளை வந்தவங்களாக இருக்கலாம். சிங்கக்குட்டி கொஞ்சம் அனுப்பி வச்சிருக்கிறார். யாரா இருக்கு? தங்கம். யார் இந்த தங்கம்? அப்படியா 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 பேர் எனக்கு கிஃப்ட் வர ஜெயலலிதா. ஒரு முதலமைச்சர் இந்த பேர் சொல்றீங்க போல இல்லாத ஒரு முதலமைச்சர் இந்த பேர் அவனால பேரு. சரி அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு சரி இதில் வந்து ஒரு ஆளுக்கு தான் இந்த கிஃப்ட் கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யாருக்கு கொடுக்கணும்? நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. சரி என்ன செய்யல இப்படி வந்தாலும் ஒரு இடத்துக்கு தான் சரி இதில் வந்து நான் ஒரு ஆளுக்கு தான் நான் கொடுப்பேன். கட்டாலும் சரி யாரை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க? யார் அக்கா ஒரு தங்கச்சி? அக்கா அவ இவன் தங்கச்சி. சரி தங்கச்சி கொடுப்பாங்க. ஒன்று தான் நீ வந்து சரி ஓகே. இன்னைக்கு பூப்புனித நீராட்டுள்ள வாழ்த்துக்கலாம் என்று சொல்லி இதில் வந்து 25,000 பணம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்க சொல்லி என்ன ரீசன்? கதைக்கலாம் நீங்கள் வடிவா. சரி பாவம் அதை பார்க்க முதல் இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? சரி இது வந்து உங்களுக்கு தந்தபடியாக இது அக்காட்ட கொடுக்கும். சரியா பாவம் தானே அக்கா. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ அவசரப்பட்டு வேண்டிட்டோமேன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவசரப்பட்டு வேண்டிட்டோமோன்னு யோசிக்கிறேன். அக்காவுக்கு நகை போகும்போது தங்கச்சிக்கு காசு சரி நீங்க மேல மேல தூக்குங்க. முடிய தூக்குங்க தூக்குங்க. சரி அதுவும் என்னன்னு சொல்ற ஒரு ஆளுக்கு கொடுத்த ஒரு ஆளுக்கு கொடுக்காம வஞ்சகம் இல்லாம 2 பேருக்குமே 25,000 ரூபாய் வேற ஒரு வித்தியாசமா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாரு வேறு யாராவது ரிலேட்டிவ் சொந்தக்காரர் சொந்த பந்தங்கள்? ஏன் இந்த தங்கம் என்ற பேர் மட்டும் முதலமைச்சர் சொல்லலாம் கதைக்கலாம். நிறைய பேர் சரி அப்போ நாங்கள் சொல்லுவோமே. சரி கடவுளை முடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கடவுளை சொல்லிடுவோம். உங்களுக்காக அன்பாக உங்களுடைய அத்தை ஜெயலலிதா மாமி தங்கம், மற்றது காண்டிபன் மாமா தினேஷ், திவ்யன், தீவிஷன், கிருஷ்ணா மச்சான் அவ்வளவு பேரும் சேர்ந்து அன்பாக அனுப்பி வச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னா என்னுடைய மருமகள்மார் 2 பேரையும் பக்கத்தில் இருந்து வாழ்க்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் பக்கத்தில் இல்லை வரணும் என்று நிறைய ஆசைப்பட்டேன். வர முடியாட்டிக்கும் தூரத்தில் எந்த மருமக்களை வாழ்த்துறோம்னு சொல்லி ஆசையாக அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷமா? சரி இது இப்போ சரி ஓகே. 2 பேருமே கண்களை நினைக்கிற அதாவது அத்தை மாமாவை மிஸ் பண்ணுற தருணமாக இருக்கும் என்று நம்புகிறோம். என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய தங்க மற்ற குடும்பத்துக்கு? நன்றியா கண்டிப்பாக நல்லா விடட்டும். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்பவும் நிறைந்த சந்தோஷத்தோட வாழ எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய அத்தை மாமா அத்தான்மார் எல்லா சார்பாகவும் தங்கம் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெற்றோம். இப்போ நீங்கள் விட்டுறேன். மிக்கியோட சில டான்ஸ் ஆட போகிறோம். முடிஞ்சா வாங்க. தேங்க்யூ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.